Hey, hello guys, I am Juar Vinod. I am Jumper புதுசாக I am Juar Vinod. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்லாறு போகிறோம். கல்லாருக்கு இசைக்குழு ஒன்று நடக்க போகுது. அந்த இசைக்குழுவில் இம்போர்ட்டன் ஒரு ஆள் வராரு யாருன்னு பார்த்தீங்கன்னா கேபி வைவார். அவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன் அந்த ஆள். அந்த மனுஷன் அன்றைக்கி போய் பார்க்குறது ஓவர் கனவாக இருக்குது. ஏன்னா டிவியில் பார்த்து பழக்கப்பட்ட மனுஷனை ஒன் டைம் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் போய் பார்க்க போகிறேன்டா. டிவியில் பார்த்து ஒரு ஆள் பாலனாவை பார்க்க போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஓவராக எதிர்பார்ப்பு ஓவராக இது அந்த அளவோட எப்படியாச்சும் ஒரு பார்த்து நேரில் கையை கல்லாக்கு கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது ஆசிரியர் போகிற பார்த்து எந்த அளவுக்கு போயிட்டு தெரியல. நம்ம போயிட்டு வீடியோலாம் எடுத்து அந்த அண்ணாவை பார்க்கணும். சொல்லப்போனால் அந்த அண்ணாவெல்லாம் கடவுளுக்கு சமயம் ஏன்னா அவ்வளோ ஹெல்ப் செய்கிறாரு. அவ்வளோ ஆட்கிட்ட இருந்து நிறைய பிளெஸிங் வாங்கியிருக்காரு. ஏன்னா அவர் உங்களுக்கு தெரியுங்க இப்போ இவன் அவ்வளோ வேலை செஞ்சு தெரிவிக்காருண்டு நம்மளை அந்த மனுஷனை நம்ம ரோல் மாடலாக எடுத்து அவரை போல நம்ம யோசிச்சு போகிற தப்பே இல்லை. நான் அந்த செய்கிற வேலைக்கும் அவர் இதுக்கும் இந்த நம்மளோட மாதிரி ஒரு இடத்துல இருந்து தான் அந்த அண்ணா அவ்வளவுக்கு வளர்ந்து அந்த அளவு லெவலுக்கு இருக்காருண்டா. அது நம்ம இடத்துல இருந்து அந்த அண்ணா வளர்ந்துருக்காருண்டா. அவர் பட்ட கஷ்டம் நிறைய கஷ்டம் இருக்கு. அவரை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். உங்களை அளவுக்கு ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுறீங்க. எனக்கு தெரியும் அளவுக்கு அவர்கிட்ட இருந்து காய்ச்சிருக்கேன். நான் இசைக்குள்ள போய் வீடியோ பார்த்துது அதுக்கு மிச்சமாக எதுவும் இருந்தால் கதைப்போம். ஸோ வீடியோக்குள்ள போவோம். பாய். ஓகே கரெக்டா வேற யாரும் இல்ல இந்த தருணத்துல மறுபடியும் நான் சொன்ன மாதிரி KPY சீசன் 6 ஓட டைட்டில் வின்னர் குக் வித் கோமாரில நம்ம எல்லாருமே மனம் புழுங்க வயிறு புழுங்க சிரிக்க வைத்த மாமனிதர் KPY அவர்களை இந்த வேளையில் உங்களுக்காக பாடலும் நினைக்கிறோம். அந்த பேர் எங்களோட செஞ்சிருக்கேன் மனுஷா பாட்டை போடுங்களேன். அந்த மரத்துல பாலா சார்க்காக ஒரு ஸ்பெஷல் சாங் டெடிகேட் எல்லாருக்கும் வணக்கம். I love you. எனக்கு என்ன சொல்றதே தெரியல. அனைவருக்கும் உங்க பாதத்தோட நன்றிகள். உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆக்சுவலா நான் ஸ்ரீலங்கா வந்திருக்கிறேன், நிறைய வாட்டி வந்திருக்கிறேன். எப்பயுமே ஒரு ஃபாரின் கண்ட்ரி வரோம் அப்படின்னா தமிழ் மக்கள் எங்கன்னா ஃபஸ்ட்டு தேடுவோம். ஆனால் ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் ஃபாரின் எங்கன்னு தேடுவோம். அவ்வளோ தமிழ் மக்கள் இங்கே இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு அன்பான பாசமான மக்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி வரும்போது ஒவ்வொரு புதுசான விஷயங்களை வந்து தெரிஞ்சுப்பேன், சுற்றி பார்த்துருக்கேன். பட் இன்னைக்கு கடலை பார்த்துருக்கேன் ஸ்ரீலங்கா வரும்போது. ஆனால் கடல் பக்கத்தில் கடலை விட பெருசான கூட்டம் நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். ரொம்ப நன்றி. I love you. ஏன்னா இந்த பெரிய கடல் ஆட்சியம்மன் கோயில் ஆலயத்துடைய அற்புதமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஏன்னா நீங்கள் எப்பயுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களை மாதிரி நாட்கள்லாம் வராங்க. எங்களோட பேக்ரவுண்டுமே கிடையாது. ரசிகராக கைத்தட்டில் உற்சாகமாக எங்களை கொண்டு வருது. நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் செந்தில்தாசனுக்கும் சத்யன் ப்ரோக்கு ரொம்ப நன்றி. அந்த பாட்டு அவ்வளோ பெரிய மனிதனுடைய பாட்டை போட்டு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
தேங்க்யூ. இதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், நிறைய பேசலாம். சைட்லேருந்து ஒரு 10 பேர் வந்து நீங்கள் பாட்டு பாடிட்டு தான் போகணும்னு சொன்னீங்க. ஸோ கண்டிப்பாக நான் கடைசி பாட்டு தூக்க கலைக்கிற பாட்டு நான் தான் பாடுவேன். ஓகேங்களா? இவருக்கு ஒரு அன்பு ஏன்னா வறுமைனா என்ன, பசினா என்ன, ஏழ்மைனா என்ன, ஒரு உன்னதமான கலைஞர். இந்திய தேசத்தில் தான் உழைக்கின்ற அனைத்து மடங்களையும் அன்பு உள்ளங்களுக்காக தருகின்ற ஒரு உன்னதமான கலைஞர். நீங்க சொல்ற வார்த்தை பெருசுதான். என்னை பொறுத்தவரையும் ஒரே ஒரு மைண்ட், ஒரே கான்செப்ட் தான். நான் இங்க நிக்கிறேன்னா அதுக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் போட்ட பிச்சைக்காக தான் நான் இங்க நிக்கிறேன். என் மனசுல நான் ஓடுற ஒரே தாண்டி இன்னைக்கு எனக்கு சரி, அவங்களுக்கு செய்யறது, அவங்களுக்கு செஞ்சது நான் ஒரு 2% கூட நான் செய்யல. ஏன்னா தமிழ் மக்கள் போட்ட பிச்சையில தான் நான் இங்க நிக்கிறேன். அவ்வளவுதான், மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. தேங்க்யூ. ஒரு நிமிஷம், இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு மனிதரை கூப்பிட்டே ஆகணும். நம்ம கோபி ப்ரோ, ப்ளீஸ் இங்க வாங்க. கோபி ப்ரோ கை தரலாம். ஒண்ணு ஒரு முக்கியமான சொல்லி ஷேர் பண்ணி ஆகணும். உங்களுக்காக எல்லாருமே வந்து நிகழ்ச்சி போடுறதா டிக்கெட் போட்டு அந்த காசை சம்பாதிச்சு அதுக்காக தான் ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு வருவாங்க இந்தியாவில இருந்து. ஆனா என்னோட மக்கள் ஹாப்பியா இருக்கணும், அவங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்தியாவில இருந்து யாரை வேணா கூப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மனிதர். காசை பத்தி யோசிக்க மாட்டார். அவர் நினைச்சாருன்னா அஜித்தே கூட்டு வருவாரு. ஆனா என்கிட்ட அவர் சொன்னது தெரியுமா, கஷ்டப்படுறவங்க யாரு, யாருக்கு பணம் போய் சேரணும், உண்மையாவே ஒரு ஆர்டிஸ்ட யாருக்கெல்லாம் பணம் போய் சேரணும், யாரெல்லாம் நல்லது பண்றாங்களோ அவங்க இங்க வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் பாலா இங்க வந்திருக்காரு. அதனால நாங்க எல்லாருமே இங்க வந்திருக்கிறோம். தேங்க்ஸ் டு கோபி ப்ரோ. நீங்க அவருக்கு ஒரு கரகோஷம் கொடுத்தே ஆகணும். நன்றி கோபி, நன்றி பாலா. ஒரு மேடையில 2 கண்ணர்கள் பாக்குற மாதிரி இருக்கு. இந்த கையில பிடிக்கிறது அந்த கைக்கு தெரியாதுங்கிற மனம் படைத்த 2 மனிதர்கள் ஒரே மேடையில. நிச்சயமா நான் எவ்வளவு செஞ்சாலும் அது என்னோட இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய பெரிய மனசு படைச்ச ஒரு மனிதர். அதனாலதான் உங்களுக்காக மக்கள் கூட்டம் சேர்ந்திருக்கு. அதே மாதிரி எங்களோட கோபி சார் அவர்களுக்கு ஒரே மனம் படைத்த ஒரு மனிதர் அப்படிங்கிறதுனாலதான் நல்ல உள்ளங்கள் இந்த மேடையில சேர்ந்திருக்கு. எல்லாருக்குமே பெரிய நன்றி, எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. இன்னும் தொடர்ந்து நம்மளோட KPY பாலா சார் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நம்ம எல்லாரையுமே உற்சாகப்படுத்துவாரு. அவரும் சந்தோஷமா ஆடிப்பாடு எங்களோட மகிழ்வீங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோட இருக்கிறோம். நன்றி சார். நிச்சயமா, நிச்சயமாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தள்ளி கொடுங்க. நிகழ்ச்சி ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் அதை அழகா கொண்டு போயிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் காவியா. தேங்க்யூ. அடுத்து என்ன பாட்டு போடுறீங்க, யார் பாடுறா? நீங்க வந்ததுல அப்படியே எல்லாம் மேமார்க்கு உட்காந்துருக்கோம் சார். எங்களுக்கு அப்படியே திக்கு திணறாம அப்படி இருக்கும். உங்களை பார்த்ததுல அவங்க எல்லாம் எப்படி வாயடிச்சுட்டாங்களோ நாங்களும் எல்லாம் போய் வாயடிச்சு உட்காந்தாச்சு. அந்த மாதிரி ஒரு உணர்வு தான். அப்படிலாம் கிடையாதுங்க. ஆக்சுவலா வந்தோடனே ஒருத்தர் வந்து என்ன கேட்டாரு, தம்பி உங்களுக்கு எப்ப கல்யாணம் அப்படிங்கிறத எங்க போனாலும் கேட்கறாங்க. ஆக்சுவலா சொல்லிடுவா, சொல்லிடுறேன். அடுத்த மாசம் எனக்கு லவ் மேரேஜ். ஸோ லவ் மேரேஜ்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நான் அந்த பொண்ணை லவ் பண்ண, அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தர் கூட மேரேஜ். லவ் மேரேஜ் சொன்னேன். நமக்கு கடைசி வரைக்கும் லவ் மேரேஜ் தான். அப்போதான் என் மனசுல ஒன்று தோணுச்சு, ஏன்னா லவ் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு தோணுச்சு. அப்போதான் நான் ஒன்று யோசிச்சேன், லவ் பண்ணவங்க விட்டுட்டு போயிட்டா கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும், அதேயோட சேர்ந்து வாழ்ற ஒவ்வொரு நாளும் கஷ்டமா இருக்கும். ஸோ ஹாப்பியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஏன்னா இந்த லவ்வுக்கும் மேரேஜுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. லவ்ன்றது யூடியூப்ல ஒரு ஆடு மாதிரி குடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் இந்த கல்யாணன்றது விஜய் டிவி ஒரு ஆடு மாதிரி குடிக்கலாலும் பார்த்துதான் ஆகணும், வாழ்ந்துதான் ஆகணும். ஸோ என்ன பண்றது, சரி ஓகே, ஜாலியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அப்படி கல்யாணம் பண்ணாலுமே அம்மாவையும் ஒய்ஃபையும் சமாளிக்கிறது பெரிய கஷ்டம். ஏன்னா அம்மாவுக்கு ஒய்ஃபுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. சாப்பிட்றான்னு ஆர்டர் போடாது அம்மா, ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போடான்னு சொன்னா அதுதான் ஒய்ஃபு. ஸோ இதுதான் லைஃப். நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சு வாழணும், சந்தோஷமா வாழணும், ஏற்றிக்கிட்டு தான் வாழணும். ஏன்னா கல்யாணம் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்ச ஒரு கொஞ்ச நாள் வந்து உங்களுக்கு பெட்டு தேடி காஃபி வரும், சாப்பாடு வரும், டீ வரும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க தேடாமலே உங்களுக்கு பிபி வரும், சுகர் வரும், கொலஸ்ட்ரால் வரும். ஸோ தனித்திருப்போம், விழித்திருப்போம், கல்யாணத்தை தவிர்த்திருப்போம். தேங்க்யூ. அந்த அளவுக்கு வைஃபையும் மாமியாரையும் சூப்பரா சமாளிக்கிறாரு நம்ம கோபிகிருஷ்ணன் சார். சார் நீங்க டிப்ஸ் கொடுக்கணும். பாலா சார் கல்யாணம் பண்ணிக்க பயப்படுறாரு, வைஃப் எப்படி சமாளிக்கிறது, அம்மா எப்படி சமாளிக்கிறதுன்னு நீங்க வேற லெவல்ல டிப்ஸ் சார், டிப்ஸ். ஐயோ கிஸ்ஸா கிட்ட
இல்ல வந்ததுலேருந்து அவரு அவ்வளவு அழகா பாத்துக்கிறாரு. என்ன சாப்பிடுறீங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கே கொஞ்ச நேரத்துக்கு மேல மைண்ட்ல யோசிச்சிட்டேன், அடுத்த ஜென்மத்துல அவர் பொண்டாட்டியா போறோம்னு எனக்கு ஆசை ஆயிடுச்சு. அவ்வளவு சூப்பரா பாத்துக்கிறேன் அப்படி. ரொம்ப நன்றி சார். நான் வந்ததுல இருந்து உங்க வாயில இருந்து வந்த ஒரே வார்த்தை நான் என்னன்னா, என் மனைவி என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். என் மனைவியோட அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கணும். என் மனைவி போகும்போது சொல்லி அமைச்சாங்க, உங்க அம்மா அப்பாவையும் தாண்டி எங்க அம்மா அப்பாவையும் சேர்த்து கௌரவப்படுத்தணும் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னதற்காக எல்லாத்தையும் தாண்டி நீங்க என் வைஃபை பத்தி சொல்லணும், அவங்க அம்மா அப்பா பத்தி நிறைய சொல்லணும் என்கிட்ட கேட்டீங்க. அதுலயே நீங்க எந்த அளவுக்கு அவங்க பாத்துக்கிறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுதான் பால சார் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாரு. எந்த வாய்ப்பு இல்லை, எந்த வாய்ப்பு எல்லாரும் சிவஞானம் அவர்களின் மகன் என்ற வாய்ப்பு சரி இல்லை. பாலாவுக்கு ஒரு டிப் கொடுப்போம். பாலாட சோசியல் மீடியா ஃபாலோ பண்ணுங்க. அதுல ஒரு பிள்ளையை தான் அவர் மேரி பண்ணுவார். பாலாட சோசியல் மீடியா ஃபேஸ்புக், யூடியூப் யார் ஃபாலோ பண்றீங்களோ அதுல ஒரு பிள்ளையை தெரிஞ்சு அவர் கல்யாணம் முடிப்பார். சோசியல் மீடியால ஏதாவது ஒரு லேடியா இருந்தாலும் நம்ம கல்யாணம் பண்ணுவோம். சார் காலையிலே அவர் ஆசைப்பட்டார் சார், இலங்கை யூடியூப்ல வந்து நாங்க போட்டு பாலாக்கு ஒரு பொண்ணு தேடணும், இலங்கை பொண்ணு அவர் கட்டணும் அப்படின்னு ரொம்ப மனசார ஆசைப்பட்ட ஒரு விஷயம். எனக்கு ஆசை தான், இந்த ஊர் மாப்பிள்ளையாவும் எனக்கு ஆசை தான். யாரும் இல்லை ஏன்னா பெரிய கல்யாண மாப்பிள்ளை பார்த்தா வாழ்க்கை நல்லா இருக்கு கடவுளே சொன்ன மாதிரி. ஸோ நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஒரே ஒரு பயம் தானே, ஏன்னா இந்த கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் வந்து ஒய்ஃப் எஜமான் படம் மீனா மாதிரி சாஃப்டா இருப்பாங்க. ஆனா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் விக்ரம் படத்தை ஒரு ஏஜென்ட் மீனா மாதிரி ஏறி ஏறி அடிப்பாங்க. இதெல்லாம் தாண்டி வாழ்றதுதான் வாழ்க்கை. ஸோ சந்தோஷமா வாழ்வோம், ஜாலியா இருக்கும். அதான் என்ன கபாலி அதிரி சார் கண்டிப்பா சார். ஒரே சொல்லுங்க பாலச, எங்க ஊர்ல இல்லாட்டி எங்கட அயல் கிராமத்துல ஒரு அழகான நல்ல பொண்ணு பார்த்தா நீங்க விடுவீங்களா? கண்ணை மூடிட்டு நான் வருவேன் சார். என்ன சார்? ரவி சார், ரவி சார் எவ்வளவு செலவு பண்ணி ஒரு பொண்ணை தேடி மாப்பிள்ளை தேடும் படலமே நடக்குதுங்க. சார் அதெல்லாம் உண்மையாவே ரொம்ப ஆசைப்பட்டாரு, இலங்கையில ஒரு பாலாக்கு ஒரு பொண்ணு தேடுவாங்க அப்படின்னு. எப்படிங்கிறது இறங்குறதுக்குள்ள வரிசையில் அப்படியே நிற்பாங்க போல இருக்கு. கண்டிப்பா என் கல்யாணமே நீங்க ஒரு திருவிழா மாதிரி நடக்கும். ஏன்னா இவ்வளவு சொந்தங்கள் எனக்கு இலங்கையில இருக்கிறாங்க. சோ ரொம்ப நன்றி. அடுத்து என்ன பாட்டு? அடுத்தபடியாக நாங்கள் நல்ல பிரபலமான பாடகி அவங்க நாங்கள் அன்போடு அழைக்க போகின்றோம். நம்முடைய நிஷா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். நிஷா அவர்கள் வழியில் எங்களோட சத்துவின் ரங்கினா நடனத்தாரர்கள் அன்போடு அழைக்கின்றோம். நன்றி பாலா, தேங்க்யூ. திருப்பி வர நிறைய பேசுவோம். ரவி 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 தேங்க்யூ. இதோ இலங்கையின் முன்னணி பிரபல பாடகிகளுடைய நிஷா உங்களோட பிராந்திய பழைய கல்வி படிப்பாளர் அவர் இருக்கிறார். அது மாதிரி நமஸ்காரம் சார் இருக்கிறார், டிவிஷனல் செக்ரட்டரி. ஒரு காலத்துல எப்பயோ நாளைக்கு இன்னொரு 5 வருஷம் 10 வருஷத்துல அம்மா ரிட்டையர் பண்ண பிறகு ஜியா வருவேன். மாமா விஜய் மாமா மூத்த உறுப்பினர், ராஷ்டிரா மூத்த உறுப்பினர். கண்டிப்பா இது உங்களுக்காக ரெஸ்லிங் டீம் மொத்தம் இன்டர்நேஷனல் லெவல்ல வேர்ல்ட் லெவல்ல போய் சாம்பியன்ஷிப் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக டொனேட் பண்ணக்கூடிய பணம் 12,91,000 இதோ இலங்கை நாட்டிற்காக. எதிர்வருகின்ற 20ஆம் தேதி வியட்நாம் நாட்டிலே இடம்பெறுகின்ற ஏசியன் சாம்பியன் போட்டிக்காக 61-86 இடை போட்டிகளுக்காக இலங்கை சார்பாக எமது கிழக்கு மண்ணிலிருந்து சாண்டோ சாரதாஸ் அமைப்பினுடைய ஆசிரியர் திருச்செல்வர்களின் பயிற்சினரையுடன் இந்த மாணவர்கள் அந்த போட்டிக்கு கலந்து கொள்ள சிறப்பிக்க காத்திருக்கின்றார்கள். இங்கே இந்த அன்பளிப்பை வழங்குகின்ற எமது கோபிகிருஷ்ணன் அவர்களுக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சிறந்த வல்லமை மிக்க ஒரு பயிற்சியாளர் எங்கே உங்கள் அந்த கரகோஷங்களை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. இப்படி நீங்க ஒவ்வொரு வேர்ல்ட் சாம்பியனுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணணும். நிச்சயமா இங்க இருக்க நம்ம நாடு இன்னும் மேலும் மேலும் எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் கலந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரோடையும் ஆசையும்.
நிச்சயமா கடலாட்சி எங்களது தலைவன் கோபிகிருஷ்ண சார் அவருக்கு அற்புதமான சந்தன மாலையும் அணிவிக்கப்படுகிறது. யுவன் சங்கர் ராஜா சார் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அற்புதமான பாடகி மட்டும் இல்லாம அழகான ஒரு குயிலும் கூட சொல்லுவேன். பார்க்கவும் ரொம்ப அழகா இருப்பாங்க. தீராத விளையாட்டு பிள்ளை அப்படிங்கிற ஒரு பாடல் மூலமா நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அந்த பாட்டு கண்டிப்பா தெரிஞ்சிருச்சு, கை தட்ட ஆரம்பிச்சிட்டீங்க, அப்பவே தெரியுது. ஒரு 3 மணி நேரம் ஒரு கரோக்கி ஷோவை இவங்க கிட்ட கொடுத்தா தொடர்ந்து 3 மணி நேரம் இவங்க மட்டுமே பாடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு வல்லமை படைத்த ஒரு பாடகி அழகி வினைதா சிவகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். உங்களுக்காக ஒரு அற்புதமான பாடல் கொடுக்க போறாங்க. இது இப்போ ரீசெண்டா செம்ம சூப்பர் ஹிட்டான ஒரு பாடல், தக் லைஃப் அப்படிங்கிற ஒரு படத்துல நம்ம எல்லாருமே விரும்பி கேட்ட ஒரு பாடல் தான். இப்போ அந்த பாடலை பாட போறாங்க. அதற்கு முன்பாக எங்களுக்காக ஒரு 2 வரி உங்களோட ஒரு ஃபேவரட் சாங், நல்ல ஒரு மெலோடி நம்பர் எப்பவுமே பிடிச்சி பாடக்கூடிய ஒரு 2 வரி பாடுங்க. தேங்க்யூ காரியா, தேங்க்யூ ஃபார் தி லவ்லி இன்ட்ரடக்ஷன். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். நம்ம டேரக்டாக சாங் போயிடலாமே. சரி, ஓகே, டேரக்டாக சாங் போயிடலாம். மழை பெய்யுது, இந்த சாங் பாருங்க. வரும், ஆடி பாடி எல்லாரும் என்ஜாய் பண்ண. ஓகேயா? ஓகே. தேங்க்யூ வினய்தா. சிறப்பான ஒரு பாடல், எல்லாருக்கும் பிடித்த ஒரு பாடல் எங்களுக்கு வழங்கியதற்காக மீண்டும் ஒரு கைதட்டல் வினய்தா அவர்களுக்கு. கரகோஷம் தான் கம்மியா இருக்கு, போதாது பெரிய கல்லாறு எல்லாம் சேர்ந்து சத்தம் போதுமா? ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சார். ஏன்னா நம்ம பர்ஃபார்மன்ஸ் இன்னும் நிறைய டான்ஸ் எல்லாம் ஆடி பாடுறதுக்காக நம்ம ஆட்கள் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. ஸோ தொடர்ந்து இன்னும் நிறைய ஹிட் பாடல்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ ஹாய் எவ்ரிபடி, எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பின்னணி பாடகி விஷ்ணுபிரியா. அண்ட் ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு என்னை இன்னைக்கு இன்வைட் பண்ணதுக்கு. எல்லாரும் என்ஜாய் பண்ணுறீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நாங்கள் பாடலுக்கு உங்களால் சொல்ல காத்திருக்கிறோம். சதுவே ரங்கினா நடன தாரங்கள் வந்த மாதிரி இதோ. சரி, எல்லாரும் கொஞ்சம் ஆடலாமா? நீங்க எல்லாரும் கைத்தட்டி உற்சாகமா இருந்தா அற்புதமான பாடல். அவங்க சூப்பரா டான்ஸ் ஆடிட்டே பாடுவாங்க. நீங்க எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்துறீங்களோ இன்னைக்கு அந்த பாடல் அப்படியே கலகட்டும். எல்லாரும் ஆடலாமா? ஆடலாமா? சொல்லுங்க. டக்குறீங்க. ஆடலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஆடலாம். அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் சத்தமா கண்டிப்பா நீங்க பாடலாம். பட் எங்களுக்கு பிடிச்ச பாட்டு உங்களோட அந்த பாடல் ஒரு 2 வரி சூப்பருங்க. ஐயோ, ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ நிச்சயமா இந்த பாடலுக்கு அடுத்து அந்த பாடல் எங்களுக்காக பாடும்படி நாங்க ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த பாட்டு ரொம்ப ஃபேவரட்டான சாங். இந்த பாட்டு வந்து கலைஞர்களுக்காகவே டெடிகேட் பண்ண ஒரு சாங். அதுக்கு முன்னாடி இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்து என்னுடைய ப்ரோ கோபி ப்ரோ லண்டன்லேருந்து வந்திருக்க கோபி ப்ரோக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அவரை அறிமுகப்படுத்தின என்னோட நண்பன் சலீமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அவங்களாம் இல்லைன்னா இன்னைக்கு இந்த அற்புதமான இடத்துல நான் இருந்துப்படா எனக்கு தெரியல. எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி, நம்ம டேரக்டா சாங்க்கு போயிடலாமா? எங்களது என்டையர் சிங்கர்ஸ் டீம் சார்பாக ஒரு பெரிய நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு, அது மட்டும் இல்லாமல் இணைந்து சலீம் அவர்களும் இவர்களோட கோஆர்டினேட் பண்ணாரு. ஸோ மிஸ்டர் சலீம் சார் அவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம் சார். தேங்க்யூ. ஸோ சத்தியுடன் இணைந்து வினய்தா சிவகுமார் அது பாடல்களை எமது பெரிய கலாச்சாரங்களுடைய பரத கலாஞ்சலி நாட்டிய மாநில மாணவர்களுடைய போட்டோ மாலா பாக்குறது கூட்டம் நாங்க ஒருத்தன் தான் அங்கே பார்க்க விடுறாங்க. ஒன்றும் செய்யல. 10 மணி எத்தனை மணிக்கு வந்தனமே? 9 மணியில போட்டோ எடுத்தவங்க எல்லாரும் நம்மளால எடுக்க முடியல. பெரிய வேலை
நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இசை நிகழ்ச்சிகளே உங்கள் எமது அன்னைய கிராமத்தினுடைய கோட்டைக்கால மண்ணினுடைய ஒரு பிரபல யூடியூபர் அவருடைய உங்களுக்காக இசைக்கப்பட காத்திருக்கிறது. Super. I love you. Okay, thank you. தயவு செஞ்சு எங்க நடுவில் நிற்கிறவங்களா please உட்காருங்க. பின்னாடி இருக்கவங்கலாம் மறைக்குதா கொஞ்சம் இடையே பாலான் அவர்களை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே எமது வாடிக்கையாளர்களுடைய ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்துவதற்காக பாலான் அவர்களை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே அழைத்திருக்கிறோம். இதோ அந்த சின்னம் அவர்களுடைய இதனை ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். கோபாகிருஷ்ணனுடைய ஸ்தாபகர் கோபிகிருஷ்ணன் அவர்களை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த வாடிக்கையாளர்களுக்கு எமது கோபிகிருஷ்ணன் அவர்களை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே அழைத்திருக்கிறோம். திரு கோபிகிருஷ்ணன் அவர்களை நாங்கள் இந்த வாடிக்கு அன்போடு அழைத்திருக்கிறோம். இந்த வழியை விட்டு நாங்கள் வீடியோ எடுப்போம். குறுந்திருப்பதற்கான நாங்கள் அதனை அங்குரார்ப்பணம் செய்திருக்கிறோம். இதோ உங்களுக்காக 2ஆம் பேரவையினுடைய ஆரம்பிப்பை காட்சிப்படுத்தப்படுகிறது. அந்த திரைப்படத்திற்கான விளம்பர அங்குரார்ப்பணம் இதோ எங்களுடைய பாலா அவர்களின் கரங்களில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்படுகிறது. தொடர்ச்சியான வெற்றி பயணத்தை நீங்கள் இவர்களை ஆதரிக்க விரும்புகிறார். மிஸ்டர் ஏஜே என்ற யூடியூப் தளத்தினை நீங்கள் ஆதரவு செய்து அவர்களுக்குரிய வெற்றி பயணத்தை நமது கலைஞர்கள் அவர்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். தென்னிந்திய கலைஞர் கே பி பாலா அவர்கள் இந்த விளம்பரத்தை இப்பொழுது அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார். டிஜிட்டல் பெருமக்களுடன் வளர்கின்ற அந்த கூறு திரைப்படத்திற்கான அந்த காட்சிக்கான இப்பொழுது முழுமையான அந்த விளம்பரப்படுத்தல் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. தேங்க்யூ சோ மச். கண்டிப்பாக நன்றி. ஏதாவது அடுத்த பாடலுக்கு வேண்டும் அப்படின்னா ஆமாம் தொடர்ச்சியாக நாங்கள் மற்ற பாடலுக்கு சொல்ல காவிய அவர்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம். தொடர்ச்சியாக மற்ற பாடல் நிகழ்ச்சிக்கு மூலியாக இடம்பெறுகிறது. வாங்க அடுத்த பாடல் எங்களுடைய விஐபி இசைக்குழு இந்த மேடையில் இசை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய நதியாச்சார் அதிகமான உங்களுக்காக அவரை பற்றி புகழ்ந்து வார்த்தைகளோட அடுத்த பாடல் நம்ம தான் பாட போறாரு. அடுத்த பாடல் நம்மளுக்கு அன்போடு அழைக்கின்றோம். Yeah.
இவ்வளோ கூட்டம் பெரிய எல்லாரும் இசைக்குழு பார்க்குறதுக்கு. ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த சைடில் இருக்கிற மக்கள் ப்ளீஸ் பாலசாரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எப்படி இங்கே தான் இருப்பாரு, இன்னும் 1 மணி நேரம் இருப்பாரு. நீங்கள் சொல்லலை, நானாக தாங்க சொல்கிறேன். நீங்கள் எதுக்கு தாங்க போக சொல்லிப்பீங்க? எல்லாத்துக்குமே வந்து உங்களை நான் தப்பாக சொல்லலைங்க, நான் தான் சொன்னேன். டிஸ்டர்ப்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்னை விட்டா இங்கே எல்லாத்தையும் கூட ஃபோட்டோ எடுத்து போவேன். ஸோ விட மாட்டாங்க, மற்றபடி ஒன்றுமே கிடையாது. இந்த பர்மிஷனுக்காக தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அங்கே கூட வந்து உங்கள் கூட உட்காந்து ஃப்ரைட் ரைஸ் கூட சாப்பிட்டு போவேன். எந்த இடையூறும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே சேஃபாக வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான். அந்த ஒரு ப்ரோட்டோகால்காக தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன். ப்ளீஸ் வந்து யாரும் நீங்கள் கஷ்டப்படுறாதீங்க. உங்களுக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். மீண்டும் ஒரு முறை கொஞ்சம் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ சத்யன். 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும் போது நம்ம இசை நிகழ்ச்சி ஆரம்பிச்சு